இந்த செம்மணி புதைகுழி வந்து அகழ்வாராய்ச்சி நடக்குது. அங்கே வந்து தற்போதும் சில மனித எலும்புக்கூடுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் அந்த காணா போன பிள்ளைகளை இருக்கிறமில்லோ அவையே கொண்டு போய் அங்கே சாப்பிட்ருக்கலாம். இராணுவம் பொதுமக்கள் செய்திருக்காங்க, இராணுவம் இல்லாமல் சாப்பிட்ருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொன்ன போனவே ஒரு தடவை இல்லை, மக்கள் போராடி கொண்டு தான் இருக்கணும். தங்களோட பிள்ளைகள் எங்கே போனதுன்ட்டு சொல்லுங்க கொண்டு அதை பற்றி ஒரு கதையும் இல்லை இருந்தாங்க விளங்குதோ. அதை பற்றி எந்த கதையும் இல்லை. மட்டக்களப்பு திருவண்ணாமலை பிள்ளைகள் ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டில் 2-3 பிள்ளைகள் கூட போயிருக்கணும். இன்றைக்கு அந்த தேமரால் கொண்டு தான் இருக்குதுங்க. இன்றைக்கு அதை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. அரசாங்கம் தான் தட்டி கேட்கல. அரசாங்கம் வந்து எங்களை தமிழ் மக்களுக்கு எப்படியாவது ஒரு விடுவை, அதாவது அவங்கள உரிமையை வழங்குமா? கட்டாயம் வழங்கத்தான் பிள்ளை போகணும். வேணுன்னு சொன்னால் இவ்வளவு சனத்துக்கும் பதிலாகவே சொல்லித்தான் ஆகணும். சொல்லாமல் கூட எம்மையிலாது. அது அவர் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த பிள்ளைகள்ட முடிவு என்னன்ட்டு 2 முடிவு கட்டணும். அம்மா கூட பிள்ளைகள் இப்படி போராடி கொண்டு போய்க்க இப்படி இராணுவத்தால் இப்படி எல்லாம் முடிவாட்டி செய்தது. இதுக்கு என்ன முடிவம்மா நாங்கள் செய்கிறோம் அவர் சொல்லுவார் தானே பிள்ளை. அப்படி ஒரு முடிவு சொல்ல வேணும். காணாமல் போனவர்களுக்கு ஒரு முடிவு அவர் கூறலாம். சரி, இப்போ தற்போது தேடிக்கொண்டு இருக்கலாம், அதுக்கான ஒரு தேடல் அவரில் ஈடுபடலாம். அது ஒரு புறம் இருக்கு. மறுபுறம் இப்போ தற்போதும் இருக்கிறாங்க என்று நாங்கள் அறிஞ்சு, அதாவது அரசியல் கைதிகள் இருக்கிறாங்க. அவங்கள விடுவிக்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இல்லையே. அவர் விடுவிக்கிறேன்னு சொல்கிறார். அவங்கள சம்மந்தமாக எந்த கருத்துக்களுமே இதுவரையும் ஒரு தகவலுமே இல்லாமல் இருக்கிறோமே. அப்போ அதுக்கு இல்லை, அவர் இருந்தால் தானே பிள்ளை விடுறதுக்கு. அதில் பிரச்சனை கைதிகளை வச்சுக்கணும்னு சொல்லினோம். அந்த 1-2 பேர் அப்படி கொஞ்சம் ஆக்கள் அப்படி வச்சிருக்கலாம். ஆனால் எல்லா கைதிகளையும் அங்கே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.